கொற்றவன் அமைச்சனாரும் கைத்தலை குவித்து நின்று பெற்றனம் பிள்ளையார் இங்கு அணைந்திட பெரும் பேறு என்பார். இற்றை நாள் ஈசன் அன்பர் தம்மை நாம் இறைஞ்ச பெற்றோம் மற்ற இனி சமணர் செய்யும் வஞ்சனை அறியோம் என்றார். ரொம்ப தெளிவா அமைச்சர் பேசுறார். இது நாள் வரை யாரை நாம் இந்த மாநகரனுக்கு எழுந்தருள வேண்டும் என்று எண்ணி இருந்தோமோ அந்த எண்ணத்தினுக்கு உட்பட்டு சம்பந்தர் வந்து விட்டார். சம்பந்தர் வந்ததினாலேயே சமணர்கள் எல்லாம் சற்று அரண்டு போயிருக்கிறார்கள். அரண்டு போன சமணர்கள் எல்லாம் மன்னனிடம் சென்று முறையிட்டு இருக்கிறார்கள். மன்னவன் என்ன சொன்னானோ தெரியாது. இந்த சமணர்கள் இனி ஏதாகிலும் வம்பினுக்கு உட்படலாம். அமைச்சருக்கு தெரியல எப்படியா. கொற்றவன் அமைச்சனாரும் மன்னன் பாண்டியனுடைய அமைச்சராகிய குலச்சிறையாரும் கைத்தலை குவித்து நின்று கைகளை தலைமேலே எடுத்து வைத்து வணங்கி பெற்றனம் பிள்ளையார் நாம் இதுகாரும் தவம் கிடந்தது போல் இருந்து ஞானசம்பந்தரை இங்கு எழுந்தருளச் செய்தற்கு எண்ணியிருந்த தவம் பூர்த்தி ஆயிற்று. சம்பந்தரும் இங்கு வந்தாயிற்று. பெற்றனம் பிள்ளையார், பெற்றனம் பிள்ளையார்னா இங்கு பிள்ளையாராகிய சம்பந்தர் வந்தது நாம் செய்த பெரும் பேருன்னு கருதினார்கள். வாராதிருந்த மாமணின்னு பாரதி எழுதுவோம். அப்படிப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஒருவரை பாதுகாக்கணும். அணைந்திட பெரும் பேறு என்பார். இதனை நாம் செய்த புண்ணியத்தின் பயன் சம்பந்தர் வந்திருக்கிறார். ஆனால் என்ன கவலை, இற்றை நாள் ஈச நண்பர் தம்மை நாம் இறைஞ்ச பெற்றோம். இறைவனாகிய சிவபெருமானின் அன்பராகிய சம்பந்தரை நாம் எல்லாம் வணங்குவதற்கு உரிய நிலையிலே இங்கு அவர் வந்திருக்கிறார். என்ன கவலை, மற்ற இனி சமணர் செய்யும். நாம் நம்முடையவராகிய சம்பந்தர் வந்தார் என்று மகிழ்ந்திருப்பதா, இல்லை மற்ற இச்சமணர் செய்யும் வஞ்சனை, வஞ்சகமாக இந்த சமண அடியவர்கள் ஏதேனும் செய்து விட்டால் தெரியல அவருக்கு. அறியோம் என்ற என்ன நடக்கும் தெரியாது. அவர்கள் மன்னனை பார்த்த வரைக்கும் தெரியும். மன்னருக்கும் அவர்களுக்கு என்ன உரையாடல் நடந்தது தெரியாது. கவலை கொண்டார். மானியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே புரிய வல்லார் செய்வது என் நாம் என்று எண்ணி ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாத செய்த ஊனம் வந்து அடையில் யாமும் உயிர் துறந்து ஒழிவது என்று. இந்த பகுதியை விளக்கறதுக்கு முன்னாடி அண்மை காலத்துல நடந்த ஒரு விளக்க உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. மதுசூதனன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சைவ சமயம் மற்றும் வைணவத்தையும் நன்கு துறைபோக ஆராய்ச்சி செய்தவர். அவர் பேசி முடித்ததற்கு அப்புறம் நான் பேச வேண்டிய சூழல் இருந்ததனால அவருடைய பேச்ச ஒரு கடைசி அரை மணி நேரம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதுல அவர் ஒரு கருத்தை ரொம்ப அழகா சொன்னார். சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்துல பழமொழியே எப்படி என்றால், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் வகுப்புல, பிள்ளை பாதி புராணம் பாதி. பெரிய புராணத்துல சரி பகுதியாக பாடலை பிரித்தீர்கள் என்றால் எல்லா அடியவர்களுக்கும் ஒரு பகுதினா எஞ்சிய பெரும் பகுதி சம்பந்தம் இருக்கு. அதனால்தான் பிள்ளை பாதி புராணம் பாதின்னு சொல்லும் மரபு வந்தது. சம்பந்தரை பற்றி மிகுதியாக பாடின பகுதிகள்ல அதை இரண்டாக பகுத்தீர்கள் என்றால் சம்பந்தரினுடைய மதுரை விஜயம் அதுல பாதி. எப்படி எடுத்துக்கலாம், பெரிய புராணத்துல 4 1/4 சம்பந்தரினுடைய மதுரை விஜயம்,
மதுராபதிக்கு மன்னிக்கணும், மதுரையம்பதிக்கு, மதுராபதினா வடமொழி ஆயிடும், மதுரையம்பதிக்கு அவர் வந்து சமணர்களை வாதில் வென்று, அன்றைக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை வற்புறுத்தினார். சரி, இது அவருடைய பார்வை, அதை நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. ஒரு 2 செய்திய முன்னெடுத்தார். ஒன்று, இந்த வாதினுக்கு அழைத்தவர்கள் சமணர்கள், அந்த வாதத்தின் முடிவிலே சம்பந்தர் வென்றதினால் அந்த வாதில தோற்றவர்கள் கழுவேறுதல் என்கின்ற ஒரு நிலைக்கு உட்பட வேண்டும் என்று முன்பே முடிவு செய்தவர்கள் சமணர்கள். ஆகவே அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட முடிவு, அவர்களால் விரும்பி ஏற்றது. இங்கு சம்பந்தர் எங்கு வந்தார்? ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி, இன்றைக்கு பெரிய புராணத்தை முதல் நூலாக கொண்டு இதில் இருக்கக்கூடிய விவாதங்களை எல்லாம் அவரவர் நோக்கிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். இது அவர் தவறு என்று சுட்டி காட்டினார். இந்த குறுக்கு சால் ஓட்டுதல் தமிழ்ல எல்லாம் செய்வார்கள். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா, ஒரு முடிந்த நிகழ்வு என்று சொன்னால் அதற்கு நமக்கு சொல்லப்பட்ட செய்தியை மட்டும்தான் முறையானது, சரியானது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கும். ஏனென்றால் ஒரு பழமொழியே உண்டு, வரலாறு என்பது வெற்றியாளர்களினுடைய தகுதியை குறிப்பிடுவதுன்னு. ஆனால் எந்த ஒரு நிகழ்வினுக்கும் 2 பக்கம் இருக்கும். நாம் பெரும்பாலும் 2வது பக்கத்தை பார்ப்பதற்கு முனைவதே இல்லை. எப்பொழுதுமே அப்படித்தான். என்ன காரணம்னா, நாம் பெற்ற வெற்றியில நாம் நம்மை இழக்கிறோம். தோற்றவன் மனநிலையில அந்த நிகழ்வை பார்த்தல் என்கின்ற மரபை தவிர்த்து இருக்கிறோம். வேடிக்கை தெரியுமா? நாம் தோற்கின்ற பொழுதெல்லாம் நாம் நம்முடைய நோக்கில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து பழகி இருக்கிறோம். ஆனால் நாம் வெற்றி பெறுகின்ற பொழுது அப்பொழுது நம்முடைய நோக்கில் பார்க்கிறோமே ஒழிய, நாம் தோற்ற பொழுது நம் நோக்கில் பார்த்தது போல் இப்பொழுது நம்மிடம் தோற்றவன் அவன் நோக்கில் இந்த கருத்தை திறனாய்வு செய்வான் என்று யாரும் யோசிக்கிறதே கிடையாது. இது ஒரு பெரிய தவறான அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். நான் தவறா கூட இருக்கலாம். இந்த சிந்தனைய எல்லா காலங்களிலும் எல்லா அடியவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ சங்கர விஜயத்துல ஒரு நிகழ்ச்சியை சொன்னா புரியும். சங்கரர் தன் சீடர்களோடு வருகிறார். நல்ல மதிய நேரம், உடல் தளர்ந்து வறண்டு இருக்கிறது. நீர் எங்காயிலும் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கிறார்கள். அப்போ எதிர்க்க ஒருவன், ஒரு புலையன். பழைய காலத்துல புலை என்ற சொல்லுக்கு ஜாதி பெயர்லாம் கிடையாது. நிறைய பேர் தவறான ஒரு அணுகுமுறையில எல்லாவற்றையும் குழப்பினார்கள்னு வருத்தப்படுது. தமிழ்ல புல்லிய அப்படின்னாக்க அருவருக்க தகுந்த. புல் அறிவாண்மை வள்ளுவர் எழுதுறார், ஒரு அதிகாரம் பின்னாடி படிக்க போறோம். கீழான அறிவு, அருவருக்க தகுந்த அறிவு. புல்லியர்கள்னு சொன்னாக்க அருவருக்க எது அருவருக்கத்தக்கது? எது இயல்பாக இருக்க வேண்டுமோ அதிலிருந்து விலகி எந்த ஒரு இயல்பினையும் கை கொள்ளாமல் மனம் போனபடி வாழக்கூடியவர்கள் புல்லியர்கள். அந்த புல்லியர்கள் புலையர்களாக பின்னால் சொல்லப்பட்டார்கள். அவ்வளவுதான்.
எந்த உதாரணம், உணவினை நாம் குளித்து அதன் பிறகு நம்மை செப்பம் செய்து கொண்டு உண்ணணும். உண்ணுதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறோம். அமரும் இடம், ஆச்சமனம், அந்த இடத்தை சுத்தம் பண்ணுதல், இதெல்லாம் முறை வச்சிருக்கும். ஆனால் இந்த புல்லறிவு உடையவர்கள் என்ன செய்வார்கள்? எங்கும் உண்ணுவார்கள், எந்த நேரத்திலும் உண்ணுவார்கள், தாங்கள் உண்ணக்கூடிய சூழல் ஏதாகிலும் உண்ணுவார்கள், அவ்வளவுதான். ஆகவே இவர்களுக்கு புல்லியர்னு பேர். எதையும் முறையா செய்ய மாட்டோம். அப்ப சங்கரரும் அவருடைய சீடர்களும் வரும்போது எதிர்க்க ஒரு புலையன் வருகிறான். 4 நாய்கள் அவனை இழுத்து வருகிறது, அல்லது நாய்களை அவன் முன்னே செல்ல விட்டு அவைகளை கையிலே கயிற்றினால் பற்றி வருகிறார். சங்கரர் எதிர்க்க வந்த பொழுது உடனே பின்னாடி இருந்த சீடர் அவனை விலகு, இவர் பாதையில குறுக்க நிற்காது. உடனே வந்த அந்த புலையன் கேட்கிறான், நீர் வேட்கையினால தடுமாறுகிறீர்கள் போர் இருக்கு, என்கிட்ட தோல் பையில கொஞ்சம் நீர் இருக்கு, கொடுக்கட்டுமான்னு கேட்க. உடனே சங்கரரின் சீடர்களுக்கு கோபம் வருது. நீ குறுக்க வந்ததே தப்பு, நீ அவருக்கு தண்ணீர் கொடுப்பதாக சொல்லுகிறாயே, இது என்ன நியாயம்? உடனே வந்த புலையன் கேட்கிறான், இவர்தானே சொல்லி இருக்கிறார் தேகத்தினுக்கு வேறுபாடு உண்டு, ஆன்மாக்கு வேறுபாடு இல்லை என்று. அவருள்ளும் இருக்கிற ஆன்மாவும் என்னுள்ளும் இருக்கிற ஆன்மாவும் ஒன்றுதானே. அப்போ என்னிலிருந்து அவர் எப்படி வேறுபட்டவர்? நானும் அவரும் ஒன்றுதானே ஆன்மஸ்வரூபத்தில். ஆகவே இந்த என்னுள் இருக்கிற ஆன்மா அவருள் இருக்கக்கூடிய ஆன்மாவினுக்கு உதவ முன்வருகிறது. இதில் எங்கு தவறு கண்டீர்? இப்படிப்பட்ட விளக்கத்தை சொல்லி நீர் இவ்வாறு மயங்கி நிற்கலாமான்னு சங்கரர்ட்ட நேரடியா கேட்டார். அப்பொழுதுதான் சங்கரருக்கு நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறோம்னு நினைத்து நடுங்கி காலில் விழப்போனார். வந்தவர் சிவபெருமானாக காட்சி கொடுத்தார்னு சங்கர விஜயன் அதற்கு ஒரு அட்டகமே எழுதியிருக்கார். ரைட்டா, இருக்கட்டும். அது ரொம்ப மிக உன்னதமான அஷ்டகம். ஆதிசங்கரர் தான் நிறைய அஷ்டகங்கள் எழுதினார். பின்னாடி பல அஷ்டகங்கள் எழுதி கூட சங்கரர் பேர்ல வெளியிட்டு விட்டார்கள் நினைக்கிறேன். நிறைய அஷ்டகம். அத சொன்ன உடனே அப்போ நம்மோடு யார் வாதம் செய்கிறானோ அவன் பின்னணியிலும் ஒரு கருத்தை நாம ஆராய்ச்சி பண்ணணும். நம்முடைய நோக்கிலேயே ஒரு கருத்தினுடைய வெற்றி நம்ம கிட்ட இல்ல எப்பொழுதுமே. அப்ப இந்த சமணர்கள் சம்பந்தரை எதிர்த்து வாதிட்டார்கள். வாதத்தில் முடிந்தால் வெற்றி பெற்றவர்கள் பாராட்டை பெற்றது போல் பெறுவதை போல், தோற்றவர்கள் கழுவர். என் கல்வி என்ன? ரொம்ப இயல்பான கல்வி. சமணர்கள் அவ்வாறு வாதிட்டதாகவே வைத்துக் கொள்ளட்டும், அவர்கள் தோற்றதாகவே வைத்துக் கொள்வோம். தோற்றவர்கள் கழுவேறுவதாக அவர்களாக முடிவு செய்வதாக வைத்துக் கொள்வோம். இப்ப வென்றவர் சம்பந்தர் என்ன செய்யலாம்? நாம என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? அன்பே சிவம்னு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அப்ப சமணர்களை பார்த்து உம் கருத்தை நீங்கள் சொன்னீர்கள், என் கருத்தினை கொண்டு அதை வென்றேன், அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் உங்கள் இயல்பான வழிபாட்டு முறையை யார் ஒருவர் மீதும் திணிக்காமல், யாரையும் அதன் கண் மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்கள் பாதையில் செயல்படுங்கள். நாங்கள் எங்கள் பாதையில் செயல்படுகிறோம். இதற்காக நீங்கள் யார் ஒருவரும் கழுவேறி உயிர் துறக்க வேண்டாம். சொல்ல முடியுமா? முடியாது. சரி, சிம்பிளான விஷயம். ஏன் சம்பந்தர் செய்யல? அதான் கேள்வி. அப்போ தோற்றதற்கு எல்லாம் மரணம்தான் முடிவுன்னா, இன்று அதுதான் நம்முடைய நாட்டில. இங்கு மதம் மாற்றிகளை பற்றி பேசுகின்ற பொழுது கடவுள் மறுப்பாளர்கள் கூட எதை குறிப்பிடுகிறார்கள்? அந்த சம்பந்தர் செய்யலையா?
கழுவேறச் செய்யவில்லையா? முதல்ல யார் இந்த மதமாற்றத்தினுக்கு உட்பட்டது? இங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்ப என்றோ ஒரு நாள் செய்த ஒரு செயல் காலம் கடந்து இன்று நம்மிடையே ஒரு விவாத பொருளாய் இருக்கு. சரின்னு சொல்றது ஒரு பக்கம், சரியில்லை என்பது ஒரு பக்கம். ஆனால் இப்படி சொல்லுவதற்கு சாத்தியம் இருந்தது அல்லவா? நீங்கள் வாதத்தினுக்கு அழைத்தீர்கள், நான் வாதம் செய்தேன், வென்றேன். தோற்றதினால் நீங்கள் மரணத்தை தழுவ வேண்டும் என்ற நியதி ஏதும் இல்லை. மாறாக நீங்கள் இனி உங்கள் மத கருத்துக்களை யார் மாட்டும் வலிந்து திணிக்காதீர்கள். யாரையும் மாற்ற வேண்டும் எனும் எண்ணத்தினுக்கு உட்படாது. இதுதானே அடிப்படை. ஆனா சேக்கிழார் என்ன பண்றார்? வஞ்சனை என்று சொல்லிய கையாண்டார். இதெல்லாம் தான் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. வஞ்சனை சமணர் என்ன செய்வாரோ தெரியல. அந்த நேரத்துல மானியார் தாமும் அஞ்சி, மானியார்னு அரசி, மானியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள், வஞ்சகத்தை செய்யக்கூடிய அந்த கீழான சமணர்கள் புலையர் தாங்கள், ஈனமே புரிய வல்லார், அறிவறுக்க தகுந்த செயல் ஏதொன்றை செய்தாலும் செய்வது என், அதனை எதிர்த்து நம்மால என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு மன்னனது ஆதரவு இருக்கு, எண்ணிக்கையில அவர்கள் அதிகம். ஆகவே அவர்கள் எது செய்தாலும் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே செய்வது என் நாம் என்று எண்ணி ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாத செய்ய ஊனம் வந்து அடையில். ஞான சம்பந்தரை காப்பாற்றுவதற்கோ அல்லது அவரை பாதுகாத்து அவரை மீண்டும் பத்திரமாக சோழ நாட்டுக்கு அனுப்புவதற்கு உண்டான வழிவகையோ வாய்ப்போ நமக்கு கிடைக்கவில்லை. நன்மையல்லாத சமணர்கள் செய்த செயலை நாம் தடுப்பதற்கு நமக்கு ஏதாகிலும் தடை வந்தால், நமக்கு ஏதாகிலும் ஒரு இடர்பாடு வந்தால் என்ன செய்யலாம்? சம்பந்தர் மரணம் அடையக்கூடிய அளவுல ஏதாகிலும் இந்த சமணர்கள் செய்தால் அதை நாம் தடுக்க முடியவில்லை என்றால் நாமும் உயிர் துறந்து ஒழிவது என்றார். சம்பந்தருக்கு ஏற்பட்ட அந்த இன்னல், அதனால் அவருடைய உயிருக்கு ஏதாகிலும் ஆபத்து ஏற்பட்டால் அமைச்சரே நீங்களும் நானும் சேர்ந்து உயிர் துறப்போம். எப்படி? நம்மால் அழைத்து வந்த ஒருவரை, நம் அழைப்பினுக்காக வந்தவரை நம்மால் காப்பாற்ற முடியலைன்னா அவருக்காக நாமும் நம்முடைய உயிரை விடுவோம். இது மீ உயர் நிலையில ஏற்படுத்தி கொண்ட முடிவு. இப்படி இவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருந்த பொழுது மதுரையில என்ன நடந்தது? இவர் நிலை இதுவேயாக இலங்கு வேல் தென்னனான அவன் நிலை அதுவாம் அந்நாள் அருகர்தம் நிலையாதென்னில் தவமறைந்து அல்ல செய்வார் தங்கள் மந்திரத்தால் செந்தி சிவநெறி வளர்க்க வந்தார் திருமடம் சேரச் செய்தார். இவ்வாறு அமைச்சரும் அரசியரும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் இவ்வாறு நாமும் நம் உயிரை விட்டு விடலாம் என்று முடிவெடுத்து பேசிக்கொண்டிருந்த பொழுது இவர் நிலை இதுவே, இவர்னா குலச்சிறையாரும் அரசியர் மங்கையர்க்கரசியும், இலங்கு வேல் தென்னனான ஒளி பொருந்திய வேல் படையை உடைய தென்னவன் பாண்டியனான அவன் நிலை அதுவாம் அந்நாள், பாண்டியனான அவன் நிலை அதுவே ஆகவும் அன்றைய நாள் அந்நாள் அருகர்தம் நிலை யாது எனில், அருகர்கள் என்ன திட்டம் தீட்டினார்கள்னா தவம் மறைந்து அல்ல செய்வார் தங்கள் மந்திரத்தால், தவ வேடத்தினை அணிந்து கொண்டு தீய செயல்களை செய்பவர்களாகிய சமணர்கள். என்ன ஒரு வார்த்தை திருக்குறள் இருந்து எடுத்தது. தவமறைந்து அல்லவை செய்தல்
புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று, திருக்குறள். அப்படியே எடுத்துக்கொண்டார். தாங்கிய தவ வேடத்தினுக்கு மாறாக சொல்றோம் இல்லையா, ஆஷாட பூதின்னு. இன்னொரு பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தை உண்டு, ருத்ராட்ச பூனை. வெளி அப்படியே ஒழுக்க சீலனை போல் வேடம், உள்ளமெல்லாம் வஞ்சகம். அது போல இந்த சமணர்கள் இருந்தார்னு இவர் எழுதுறார். அருகர்தம் நிலையாது நிலையாது எண்ணில் தவமறைந்து அல்ல செய்வர். புனைந்திருப்பது தவ வேடம், ஆனால் செய்வதெல்லாம் தவறானது. செய்வார் தங்கள் மந்திரத்தால், தாங்கள் மந்திரத்தை கற்று இருக்கக்கூடிய திறத்தால் செந்தி சிவநெறி வளர்க்க வந்தார். ரொம்ப சிவநெறி வளர்ப்பதற்காக வந்தவராகிய ஞான சம்பந்தர் அவர் தங்கி இருக்கிற இடத்துல செந்தி திருமணம் சேர செய்தார். நெருப்பை உருவாக்கி சம்பந்தர் இருந்த மடத்தினுக்கு அந்த தீ சென்று எல்லோரையும் எரிக்கட்டும் என்று அனுப்பினார். இப்ப என்ன நடந்தது? சமணர்களால் ஏவப்பட்ட தீ சம்பந்தர் தங்கி இருந்த மடத்தை சூழ்ந்தது. சரி, ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமே பூதி சாதனார் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்ட மண் குண்டர்கள் தளர்ந்தார். ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து, உலகத்துல தோன்றின பல்வேறு மந்திரங்கள். அந்த மந்திரங்களுக்கு எல்லாம் மூல மந்திரம் நம சிவாய. இப்போ மந்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய முறை அந்த சொல்லெல்லாம் கையாண்டு விட்டோம். இந்த மந்திரம்ன்ற சொல் மொழிக்கண் உண்டானதுன்னு தொல்காப்பியர் பேசுறாரு. நாங்க எது பேசினாலும் தொல்காப்பியம் தான் எங்களுக்கு வரம்பு. அதுக்கு முன்னாடி எழுதின நூல் எதுவும் கிடைக்கல. அதனால தொல்காப்பியர் ஏதாவது இத பத்தி சொல்லி இருக்காருன்னா சொல்லி ஆகும். தொல்காப்பியர் மந்திரத்தை சொல்ற, மந்திரம்ன்ற சொல்லையே கையாளுற. வேடிக்காதது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. நிறைவாக வாழ்ந்த மாந்தர்னா மக்கள், நிறைவாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் தங்கள் முயற்சியினால் சிலவற்றை பெருங்காலத்து அதனை பிறர் பெறுதற்கு உரிய வழிவகையை மறைமுகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் இவ்வாறு முயன்று இத்தகு சிறப்பை பெற்றேன், இனி வருங்காலத்தில் நாங்கள் பெற்றது போன்ற சிறப்பை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதற்கு இவ்வாறு செயல்படுங்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டிருக்கிறார்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த, அவர்கள் ஒன்றை ஆண்டு அனுபவித்து அதனை மீண்டும் மீண்டும் பெறுவதற்காக உருவாக்கின மறைமொழி. சூக்ஷ்மமான பொருள் இருக்கணும். வெளிப்படையா அது யாருக்கும் தெரியாது. மறைமொழி தானே மந்திரம் என்ப, அதுக்கு பேரு மந்திரம். அந்த கருத்தை அப்படியே வாங்கி நீத்தார் பெருமையில வள்ளுவர் எழுதினார். நிலைமொழி மாந்தர் பெருமை இந்நிலத்து மறைமொழி காட்டிவிடும்னு திருக்குறளை எழுதிட்டு போயிட்டார். அப்போ தொல்காப்பியர் காலத்துல மந்திரம் இருந்திருக்கு. அப்போ ஆதி மந்திரம் எது?
நாம சிவாய அப்படின்னு சைவர்கள் நம்புகிறார்கள். வைணவத்தை கேட்டீங்கன்னா நமோ நாராயணாயன்வார்கள். இப்ப மந்திரத்தினால நாம் சிலவற்றை பெற முடியுமா? இது உண்மையா? பிற்காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல ஓரிரு பாசுரங்களை கேட்ட நாதமுனிகள் ஆழ்வார்களால் சொல்லப்பட்ட அனைத்து பாசுரத்தையும் தேடி பிடிக்கணும்னு முயன்ற பொழுது கிடைக்கல. அவருடைய ஆசான் சொன்னாரா, நீ நம்மாழ்வாரை நினைத்து அவரை பற்றி 1,00,000 கணக்கு சொல்லுகிறார்கள், சிலர் 1 கோடின்னு சொல்லுகிறார்கள். அத்துணை முறை அவர் நாமத்தை ஓது, அருள் இருந்தால் அவர் தோன்றி உனக்கு கொடுப்பார். அவ்வாறு இவர் ஓத நம்மாழ்வார் தோன்றி தன் கையில் இருந்த 4000ஐயும் அப்படியே நாதமுனிகளிடம் கொடுத்ததாகவும், அந்த கிடைத்த 4000ஐ திருவாய்மொழி, மூத்த திருமொழி, இயற்பா என்று அந்த 4 பகுதிகளாக, அந்த அடிப்படையில இயற்பா, திருவாய்மொழி, அப்புறம் முதலாயிரம், அதுக்கு அடுத்தது பெரிய திருமொழி, இப்படி 4ஆக பிரித்து பகுத்து கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. வைணவத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரலாறு. அப்ப அந்த மந்திரத்தை சொன்னால் நம்மாழ்வாரை அழைப்பதற்கு உண்டான மந்திரத்தை சொன்னார். மந்திரம் என்பது உண்மையா? இப்ப என்ன சிக்கல்னா, சிலவற்றை சிக்கல்னு சொன்னாலே எனக்கு என்னுடைய நண்பர் ஞாபகம் வந்துருது. நான் வகுப்பெடுக்கும் போது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு இயல்பா அது வட சொல்லக்கூடாதுன்னு இயல்பா மனசுக்குள்ள படிஞ்சு விட்டது. அதனால சிக்கல்னு ஒரு பெரிய இசை வாணருக்கு வகுப்பெடுக்கும் போது அந்த வகுப்புல இந்த மாதிரி பக்தி இலக்கியங்களை சொல்லி கொண்டிருந்த பொழுது தேவைப்படும் இடத்திலெல்லாம் இங்கு ஒரு சிக்கல் தோன்றி இருக்கிறது என்று சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன நினைத்தார், என்னை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் சொன்ன அந்த வார்த்தை சொல்லிய முறை அவருக்கு மனசுக்கு வந்துடும். ஆனால் அவரும் சிக்கல்னு தான் சொல்லுவார். சரியா? ரைட். என்ன சிக்கல் அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழி இலக்கண மரபுல எழுத்துகளுக்கு 2 அடிப்படை உண்டு. ஒன்று, அந்த எழுத்து எங்கிருந்து உருவாகிறதுன்னு ஒன்று. 2, அதனை உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் என்ன. 2 விஷயம் இருக்கு. இப்ப உதாரணமா கா அப்படின்னு ஒரு ஒலிய சொல்றதா வைத்துக் கொள்வோம். கா வேண்டாம், இக், மெய்யெழுத்து இக். இக்க நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது காற்று உங்கள் உரத்தில் நிற்கும். உரம்னா நெஞ்சு. உங்க நெஞ்சில காற்று அடைப்பட்டு நிற்கும். அந்த எழுத்தை ஒலி வடிவா வெளியே கொண்டு வரும்போது உங்கள் நாவினது அடிப்பகுதி, அடி அன்னத்தின் பேலட்டின் ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் அல்லவா, அடி அன்னத்துல அடினா ஒற்றுகின்ற பொழுது இக்கின்ற ஒலி தோன்றும். அப்போ ஒரு ஒலி தோன்றுவதற்கு உண்டான இடம் 4 இருக்கு தமிழ்ல. ஒன்று உரம், கண்டம், மூக்கு, தலை. அந்த ஒலியை உச்சரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள் பல்லு, நாக்கு, அன்னம், இதழ். அப்போ இந்த உச்சரிப்பை உருவாக்க நம்ம உடல்ல காற்று வெவ்வேறு இடங்களிலே அழுத்தம் பெறுகிறது. வல்லினம் எல்லாம் உரத்தில் பிறக்கும். இக், இச், இட்.
6 எழுத்து உரத்தில் பிறந்தாலும் பிறப்பு முயற்சியில் வேறுபட்டது. அடினா அடி எண்ணம் இக்கு பிறக்கும், இடைனா இடை எண்ணம் இச்சு பிறக்கும், நுனினா நுனி எண்ணம் இட்டு பிறக்கும். சொல்லி பாருங்க தெரியும். இட் நாக்கோட நுனி அன்னத்தோட நுனியை தொடும். இச் நாக்கோட நடுப்பகுதி அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும். இது வெறும் ஒலி மட்டும் அல்ல. இப்படி செயல்படுவதால் நம்ம உடம்புல காற்று வெவ்வேறு விதமான அழுத்தங்களுக்கு வெவ்வேறு இடத்துல செயல்படுகிறது. அது நம் உடலினுடைய செயல்பாட்டை சீராக்குவதற்கு உதவுகிறது. இந்த ஒலிய மாற்றி ஒலித்தால் உடல் கெட்டு போகும். மூக்கில எழுப்ப வேண்டிய ஒலிய கண்டத்துல எழுப்பி பாருங்க, எழுப்ப வராது. மெல்லினம் மூக்கில பிறக்கும், இடையினம் தொண்டையில பிறக்கும், உயிர் தொண்டையில பிறக்கும், மாற்ற முடியாது. ஏன் என்றால் நம்ம எழுத்துகள் ஒலியினால், ஒலி என்பது தாதுக்களால் ஆனது. ஞாபகம் வச்சுக்கணும். சிலப்பதிகாரத்துல அடியார்க்க நல்லார் உரையில இசையாசிரியன் அமைதியில இதை நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய மேல் கூரை உதரவிதானத்திலிருந்து மேல் நோக்கி உந்தப்படக்கூடிய காற்று உரம் கண்டம் மூக்கு உச்சியில நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு எழுத்தாக நாம் உச்சரிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியினால் காற்று வெவ்வேறு விதமான அழுத்தங்களுக்கு உட்படுகிறது. அப்பொழுது எந்தெந்த எழுத்தினை உச்சரிக்கின்ற பொழுது நல்ல விதமான மேலான நமக்கு அதிக அளவில் பயன்பாடுடைய எழுத்துகள் உச்சரிக்கின்ற பொழுது தோன்றும் என்பதை ஞானிகள் ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். அவர்களால் ஆய்ந்து அறியப்பட்ட அந்த எழுத்துக்களை நம சிவாய நான் சொல்லும் போது ஏற்படக்கூடிய ஒலி, அதனுடைய அலைவு எண், நான் சொல்லும் போது காற்று நிற்கக்கூடிய மூக்கு, அதை உச்சரிக்கக்கூடிய உறுப்பு, அந்த ஒலியை எழுப்புகின்ற பொழுது ஏற்படக்கூடிய ஒலி அதிர்வு, ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃப்ரீக்வன்சி, அதோட மா சேருகிறது, அதனுடைய ஒலி அதிர்வு. அப்போ அதனை உச்சரிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய உறுப்புகளின் செயல்பாடு சி வா ய. இந்த 5 எழுத்தையும் நீங்கள் இப்படி சொன்னால் ஒரு பலன் கிடைக்கும். நம சிவாயவ சிவாய நமன்னு சொன்னீங்கன்னா வேற பலன் கிடைக்கும். இப்ப ஏன் இதை சொல்லணும் தனித்தனியானாக்க, இப்போ உடம்பு முடியலைன்னாக்க மருத்துவத்தை போனா எல்லா மருத்துவரும் பொதுவான ஒரு பேராசிட்டமால கொடுப்பார். அந்த மாதிரி பொதுவான சில மந்திரம் இருக்கு. உடம்ப சோதிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உரிய மருந்து எதுன்னு தெரிஞ்சு அந்த மருந்தை பரிந்துரைப்பார். அது மாதிரி தகுந்த ஞானிகள்கிட்ட போனீங்கன்னா உங்களினுடைய மன அதிர்வினுக்கு எது பொருத்தமான ஒலி இருக்குமோ அதை கொடுப்பாரு. அததான் அந்த மந்திரத்தை தீட்சையில காதுல ஓதுவார்கள். அது உங்களுக்கு உரிய மந்திரம். அதை நீங்க பிறரோடு பகிரக்கூடாது, பிறரை அதை சொல்லுவதற்கு அனுமதிக்கப்படும். உங்களினுடைய உடலினுடைய அதிர்வு இருக்குல்ல, பயோரித்தம், அதை தெரிந்து கொண்டு உங்களுக்குன்னு தனித்த மந்திரத்தை கொடுப்பார். ஆகவே இதெல்லாம் உண்மையானதுதான். ஏன்னா நம்ம உடம்பு அதிர்வினாலும் அந்த அதிர்வினுக்கு தேவையான பிராணவாயு என்று சொல்லக்கூடிய உயிர் வழி, பின்னாடி திருமந்திரத்துல படிப்போம் பெரிய அளவுல, உயிர் வழி நிலை, இவைகளை எல்லாம் ஒன்று கூட்டி எழுத்துக்களிலே உண்டான அதிர்வுகளை கொண்டு மந்திரங்களை உருவாக்குகிறார். இப்ப மந்திரம்ன்றது சரிதான். அப்போ
எந்த எழுத்தை உண்டாக்கி ஒலித்தால் உடன்பாடாக நல்ல வினை நடக்குமோ நேர் எதிரான ஒலிகளை தருதற்கு மந்திரங்கள் இருக்கு. நல்ல விளைவுகளுக்கும் மந்திரம் இருக்கு, தீய விளைவுகளுக்கும் மந்திரம் இருக்கு. அதனாலதான் சில நேரங்கள்ல தீய விளைவுகள் அதற்குரிய மந்திரம் சில நேரத்துல பயன்பாட்டினை தரத்தக்கதாயும் இருக்கும். அதனால இந்த மந்திரம் என்பது சரியானவைதான். அதனாலதான் நாம நிறைய இன்றைக்கு இசைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பார்கள். வடநாட்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் இசை விற்பனர் தாம்சன், அவரால் பாடி தீபத்தை உருவாக்க முடிந்தது. அதே போல் பாடி மழையை உண்டு பண்ண முடியும்னு நம்மிடம் அதற்குன்னு ராகம் வச்சிருக்கோம். அமிர்த வர்ஷினி நீங்க ஒரு ராகத்தை சொல்றோம். வடநாட்டுல பர்சாத்துன்னு ஒரு ராகத்தோட பேரு, மேகம்னு அர்த்தம். அதனால இந்த ஒலி அதிர்வுகளினால் அவைகள் நெருக்கமாக உருவாக்கப்படுகின்ற பொழுது அந்த அதிர்வுகளினுடைய நெருக்கத்தினால் வெப்பம் உண்டாக்கப்பட்டு அது தீயாக மாறும். இதெல்லாம் அன்றைக்கு நிரூபித்திருக்கிறார்கள். அதனால மந்திரத்தை பொய்ன்னு சொல்றது, சில பேர் பேசுகின்ற பொழுது எப்படி மெய் மறந்து கேட்கிறோம். சில பேரினுடைய பேச்சு முறை நம்மால ஈர்க்கக்கூடிய அளவில் அவர்களால் எப்படி பேச முடிகிறது என்றால் அவர்கள் எழுப்பக்கூடிய ஒலி, தேர்ந்தெடுக்கக்கூடிய சொற்கள், அதை உச்சரிக்கும் முறை, அதில் அவர் காட்டக்கூடிய மாடுலேஷன், அதிர்வுகளினுடைய வேறுபட்ட நிலை நம்மளை ஈர்க்கும். அவ்வளவுதான். இதை ஒரு காலத்துல மந்திரமாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால்தான் மறைமொழின்னு எழுதினார். மறைமொழிதானே மந்திரம். ரொம்ப அழகான விளக்கம். அதனாலதான் இந்த மந்திரத்தை இங்க எடுத்து பேசினார் அவர். இவர்கள் என்ன செய்தார்? ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார் நோக்கும். நமசிவாய என்பதுதான் ஆதி மந்திரம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் ஓம். நமச்சிவாயத்தை சொல்லும் போதே ஓம் நமச்சிவாயம் தான் சொல்றோம். ஓம் என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை 3 தாதுக்களின் ஒருங்கிணைப்பு. அகார, உகார, மகாரம். இந்த 3 உச்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வு உங்களை சமன்படுத்தும். ஓம்னு சொல்லும் போது உங்களினுடைய இதய துடிப்பு தன்னுடைய இயல்பான துடிப்பளவிலிருந்து மென்மையாக படிப்படியா குறையும். ஓங்காரத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஏன் அந்த ஆற்றலை உண்டு பண்ணினார்கள்னா, கொஞ்சம் அறிவியலோட பார்த்தீர்கள் என்றால், கருவிலே நாம உருவாகும் போதே நமக்கு இத்தனை கோடி இதய துடிப்புன்னு எழுதப்பட்டு விட்டது. அதுக்கு பேரு DNA வரையறைன்னு பேர். அதுல எழுதப்பட்டு விட்டது. அதை மீறி ஒரு மூச்சு அவங்களால கூட விட முடியாது, குறைச்சி விட முடியாது. அப்போ பிறந்ததன் பிறகு கணக்கெடுக்கிறோம், ஒரு நிமிடத்திற்கு 72 முறை இதயம் துடிக்கணும். அது இயல்பாக இருக்கக்கூடிய இதய துடிப்பு. அப்போ என்ன பண்ணலாம்? வாழ்நாளை கூட்டிக்கணும். இந்த ஓங்காரத்தை இடைவிடாது சொல்ல சொல்ல இதய துடிப்பின் அளவை குறைக்க முடியும். அப்ப ஒரு நிமிடத்தினுக்கு 72 துடிப்பு என்பது ஒரு நிமிடத்தினுக்கு ஓங்கார பயிற்சியினால் 36 குறைச்சிட்டீங்கன்னா உங்களினுடைய வாழ்நாள் 2 நிமிடமா மாறிடும். அப்போ இயல்பா நீங்கள் 70 ஆண்டுல முதல் 10 ஆண்டு ஓங்காரத்தை பத்தி தெரியல விட்டுருவோம். மீதி இருக்கக்கூடிய 60 ஆண்டுகள்ல ஓங்காரத்தின் தன்மை தெரிஞ்சு முறையா பயன்படுத்தினீங்கன்னா 120 ஆண்டு அந்த பழைய 10 ஆண்டு 130 ஆண்டு வாழ்ந்துள்ளது உண்மை. இத உயிர் வழி நிலையில் ரொம்ப தெளிவா பேசிங்க.
இதெல்லாம் அறிவியல் சார்ந்த விளக்கம் தான். இதுல எதுவுமே ஒரு மௌடீகத்தினுக்காக சொல்லப்பட்ட கருத்தே கிடையாது. அதனால மந்திரம் என்பது ரொம்ப வலுவானது. அதை நாம அதனாலதான் ஒவ்வொருவரினுடைய பெயருக்கு அதிர்வு உண்டு. ரொம்ப பெரிய விஷயம். இறைவனிடம் போய் இறைவன் திருநாமத்தை சொல்லி வழிபட்டு வணங்குவதை காட்டிலும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட பெயரை அதனை பலமுறை சொல்லிக்கலாம். அதனாலதான் பழைய காலத்துல பெயர் வைக்கின்ற பொழுது பிறந்த நாள், அன்றைக்கு நாள், மீன் எது, நட்சத்திரம் எது, இவைகளையெல்லாம் ஒரு சேர ஒன்று கூட்டி இந்த சப்தத்தின் ஒலியில பெயர் இருந்தால் நன்றாக இருக்கும், இந்த எழுத்தில் துவங்குவது போல, இந்த சப்தத்தில் முடிவது போல பெயர் வையுங்கள்னு சொன்னார்கள். அவ்வளவுதான். இப்ப நீங்க ராமன் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சிவனையும் திருமாலையும் மையப்படுத்தக்கூடிய 2 மூல எழுத்துக்களினுடைய ஐக்கியம், சேர்ப்புதான் ராம. அது பெரும் ஆற்றலை தரவல்லது. அதை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, ஹனுமன் ஏற்றுக்கொண்டதாக புராணம். வேற நாமமே அவருக்கு தெரியாது. அதனால இவைகளுக்கெல்லாம் ஆற்றல் உண்டு, தெளிவா தெரிஞ்சுக்கணும். நான் எந்த ஒரு மூட கருத்தையும் சொல்லலை. இங்க ஒலி அதிர்வுகளுக்கு நாம் விளக்கம் தர முடியும். இப்ப மருத்துவரே நம்ம நாடியை பிடிச்சு பார்க்கிறார். ஏன் நாடிகளினுடைய மாறாட்டத்தை நோயின்னு சொல்றார். திருவள்ளுவரும் அதானே சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்தும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3. வழின்னா காற்று. நம்ம உடம்புல ஓடக்கூடிய காற்றினால் 3 விதமான நாடிகள் வெளிப்படையா தெரியும். வாத, ஸ்லேத்தும, பித்த நாடிகள். அவைகள் குறைந்து ஒலித்தாலும் கூட ஒலித்தாலும் நோயினை தரும். மிகினும் குறையினும் நோய் செய்யும். ஏன் அந்த ஒலியை கொண்டு நோயை கண்டுபிடித்தார்கள். அப்போ ஒலிக்கும் நமக்கும் நேரடியா ஏதோ தொடர்பு இருக்கு. நம்ம உடம்பினுடைய செயல்பாடு நமக்கு உண்டான பயோரித்தம் தான். நம்ம நடக்கிறதுல ஒரு ரித்தம் வச்சிருக்கோம், பேசுறதுல ஒரு ரித்தம் வச்சிருக்கோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு ரித்தத்தினுக்கு உட்பட்டது. நம்ம ரித்தத்தை விட ஒருத்தன் அதிகமான வேகத்துல செயல்பட்டான்னு அவன் நம்மளை பார்த்து என்ன மந்தமா வேலை செய்யறேன்னு, இது அவனுடைய இயல்பு. அவனுக்கு அந்த பயோரித்தம் தான் ஷூட் ஆகும். அவனை கொண்டு போயிட்டு துரிதமா செய்யனாக்கா பதற்றத்துல எல்லாத்தையும் தப்பா செய்யும். எதையுமே வேகமாக செய்து பழகினவன் நிதானமா செய்ய சொல்லி பாருங்க, கையும் ஓடல காலும் ஓடல. அவன் வேகமாவே செஞ்சு பழகினவனுக்கு நிதானமா செய்ய முடியாது. அப்ப அவரவருக்கு உடல் ரீதியாக சில அதிர்வுகளை கொண்டு கட்டமைக்கப்படுகிறது. இதை முதல்ல நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம பயோரித்தத்துக்கு ஒத்துக்காததை செய்யக்கூடாது. அவ்வளவுதான். நம்ம பயோரித்தத்தை என்னன்னு தெரிந்து கொண்டு அதற்கு ஒவ்வாத உணவை சாப்பிடக்கூடாது, அதற்கு ஒவ்வாத பழக்க வழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. ஒவ்வொருவரினுடைய அந்த அதிர்வுன்றது வேறுபடும். ஒருவருக்கு இருப்பது போல் மற்றவருக்கு இருக்காது. இதெல்லாம் மிக பெரிய அளவுல சித்தர்கள் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார். அவரெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இப்போ வேடிக்கையே அதுதான். இன்றைக்கு நவீன ஆங்கில மருத்துவம் கூட ஒலி அதிர்வுகளை கொண்டுதான் நோயினை அறிய முற்படுகிறார்கள். எதுக்கு மருத்துவர் தன் காதல பொருத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டெத்தோஸ்கோப்பை வைக்கிறார்? உங்களினுடைய இருதயத்தினது ஒலி அவருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பாக இருக்கக்கூடிய ஒலி இப்படி இருக்கும். வேறு ஏதாயிலும் நோய் இருந்தால் அது மாறுபட்டு ஒலிக்கும். ஏன் முதுகலை வச்சு பார்க்கிறார்? உங்கள் நுரையீரலினுடைய சுவாச முறை
இயல்பான ஒலி எப்படின்னு அவருக்கு தெரியும். அதிலிருந்து மாறுபட்டு ஒலித்தால் ஒன்று நுரையீரல்ல ஏதோ கபம் கட்டி இருக்கிறது, அதனால நுரையீரல் சற்று கடினமான முறையில செயல்படுகிறது, மருந்து கொடுக்கிறார். தான் அடிப்படை. அப்படி வைத்துக் கொண்டு எதற்கு நாடிய பார்க்கிறார்? ஒலி அதிர்வுகள். இதனாலதான் மந்திரம் என்பது சரி, ஆனா அதை முறையா செய்யணும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவற்ற போய் தான் மருந்து வாங்கணும். மருந்து கடைக்காரங்கிட்ட போய் மருந்து வாங்கக்கூடாது. மருத்துவர் பரிசோதனை பண்ணி உனக்கு இன்ன மருந்து ஏற்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மருந்து கடைக்காரர்கிட்ட போகணும். மருந்து கடைக்காரன் தான் மருந்து கொடுக்கறான்னு நேரடியா அவங்கிட்ட போயிட்டு மருந்தை வாங்கி சாப்பிடக்கூடாது. அது போல உங்கள் பயோரிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி தெரிவிக்கக்கூடிய குருமாற்று தான் போகணும். இல்லை என்றால் அது உங்களுக்கு நேர் எதிரான விளைவை கொடுத்துரும். அதுதான் இங்க விளக்கம். அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கும் ஆதி மந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதுகின்றவர்கள் நோக்கும் மாதிரத்தினும் அவர்கள் பார்க்கக்கூடிய திசையிலும், கேட்டார் ஒரு கேள்வி, மற்றைய மந்திர விதி வருமோ? திரு ஐந்தெழுத்தை ஓதி 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 உணர்ந்தவர்கள் அவர்கள் மீது பிற மந்திரங்கள் ஏதாகிலும் செலுத்தப்பட்டால் ஏற்காது. இது எப்படி சார் சரியானா? ரொம்ப சாதாரணமான விஷயத்துல அதை நிரூபிச்சுள்ளோம். நான் ஓதக்கூடிய மந்திரம் வலுவானதுன்னா எனக்கு எதிராக எனக்கு தீமையை செய்யணும்ன்ற முடிவுக்கு வந்தா நான் ஓதக்கூடிய மந்திரத்தை காட்டிலும் ஒரு வலுவான மந்திரத்தை அவரின் மீது அனுப்பணும். மந்திரத்துல வலுவானது வலுவில்லாதது இருக்கான்னா இருக்கு. ஒலி என்பது அதிர்வுன்னு சொன்னோம். அந்த அதிர்வினை எது கடத்துகிறதுனா வான்வெளியில இருக்கக்கூடிய மின்காந்த துகள்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். எல்லாம் அடிப்படையில் இயற்பியல் படிச்சா தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஊர்ல எத்தனை வானொலி நிலையங்கள் இருக்கு? அரசுது, தனியாரது, ரேடியோ மிர்ச்சி, எஃப்எம் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றும் தங்களினுடைய ஒலிபரப்பை ஒரு குறிப்பிட்ட ஒலி அதிர்வுல தான் வெளியிடும். கிலோ ஹெட்ஸ்ன்னு பேர். அது என்ன கிலோ ஹெட்ஸ்? ஒரு நிமிடத்துல அது எத்துணை விதமான ஒலிகளை ஏற்படுத்துகிறது, கிலோ ஹெட்ஸ். அப்போ உங்களினுடைய வானொலி ஒரு நிமிடத்துல ஒரு 8000 கிலோ ஹெட்ஸ் உருவாக்கக்கூடிய ஆற்றல் டிரான்ஸ்மிட்டருக்கு இருக்குன்னா, பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வானொலியில அவர்களினுடைய டிரான்ஸ்மிஷன்ல அவர்களினது ஒலி அதிர்வை உண்டாக்கக்கூடிய கருவி 7000 தான் இருந்தா 7000 அளவினுக்கு உண்டான ஒலியை 8000 அளவினதாகிய ஒலி அடக்கிடும். சின்ன வயசுல எல்லாம் நீங்க ரேடியோ கேட்கும் போது 2 ஸ்டேஷன் ஒன்னா சேர்றத கேட்டிருப்பீங்க. வலுவான வேவ் லென்த்ல இருக்கிறது லோயர் வேவ் லென்த்த கிட்ட சேர்க்காம இது தான் டாமினேட் பண்ணும். இதேதான் மந்திரம். உங்களினுடைய ஒலி அதிர்வு அதிகமாக, உங்கள் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்ததுன்னா உங்களை விட லோயர் ஃப்ரீக்வன்சியில வர்றத நீங்க அப்சர்வ் பண்ணிடுவீங்க. அது உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரொம்ப சாதாரண விஷயம் அது. அப்ப இததான் ஆதி காலத்துல மந்திரங்களினால் ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அந்த நிமிடத்துல அந்த நொடியில எவ்வளவு வேகமான ஃப்ரீக்வன்சியை நம்ம உருவாக்கும், அது எதிரியை தாக்கும்.
இதான் அடிப்படை. இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம் திருமந்திரம் படிக்கும்போது. இதெல்லாம் பிராக்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு நான் சொல்லல. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு செய்தியை செய்தியாகத்தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முயற்சி செய்கின்ற வார்த்தையெல்லாம் மறந்து நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இதை முயலுவதற்கு முறையான ஆசிரியற்ற போயிட்டு இதனை செய்தற்கு முன்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய பல பயிற்சிகளுக்கு உட்பட்டு செய்யணும். அதுக்குதான் சொன்ன, உடம்பு சரியில்லைன்னா மருத்துவற்ற போய் தான் மருந்து வாங்கணும். அவர் பரிந்துரையின் பேர்ல தான் மருந்து கடைக்கு போனோம். நீ ஏன் மருந்து கடையில போய் நின்று தலைவலி எனக்கு மருந்து கொடுன்னு கேட்கக்கூடாது. நீங்களாக சுயமாக இதை அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. யாரோ ஒருவர் செய்கிறார்னு அவரை பார்த்து கத்துக்க கூடாது. எனக்கு பல வேலைகள்ல குழப்பம் உண்டு. இப்பெல்லாம் நீங்க ஆன்லைன்ல வந்து யோகா கத்துத்தர, அப்புறம் மெடிடேஷன் கத்துத்தர. செய்யக்கூடியவர்களை நான் யாரையும் குறையோ வம்போ பேசல. இது போன்றதாகிய ஒரு தவறான அணுகுமுறை ஏதொன்றும் இருக்காது. அந்த கேள்வியை கேளுங்க. அந்த யோகாவையோ ஆசனங்களையோ கற்றுத்தரக்கூடியவர்கள் ஒரு டிஸ்கிளைமரை முன்னாடி வச்சிருவார்கள். இதனை ஏற்கனவே இரத்த அழுத்தம் மிக்க உடையவர்களும் இன்னென்ன நோய் உடையவர்கள், ஏதாகிலும் இதய கோளாறு உள்ளவர்கள், சர்க்கரை போன்ற நோய் உள்ளவர்கள் இதையெல்லாம் பார்த்து செய்யாதீர்கள். ஏனென்றால் பின்விளைவுகள் வேறு விதமாக வந்துவிட்டால் நாங்கள் பொறுப்பல்ல. அப்போ இதனை நீ முறையாக பிறருக்கு கற்று தர முடியாமல் பிழைப்பினுக்காக ஏதோ செய்யற தப்பது. இவற்றை எல்லாம் நாம கற்றுக்கொள்ளணும்னா நம்மை குறைந்தபட்சம் ஒரு 30-50 நாட்கள் நம்மை நன்கு கவனித்து நம்ம உடலினுடைய பயோரித்தம் என்னன்னு தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல என்ன பயிற்சியோ அதை கொடுத்து அதற்கு ஏற்றாற் போன்ற ஆசனங்களையோ அதற்கு ஏற்றாற் போல மெடிடேஷன் முறைகளையோ கற்று தந்தால்தான் அது நமக்கு உரியதாகும். நம்ம பொதுவான சிலவற்றை செய்யலாம், பொதுவான மந்திரம் மாதிரி. அது உடல் பயிற்சி. கைய கால தூக்கிறது உடல் பயிற்சி. நம்ம உடல் பயிற்சிய புறநிலையில பண்ற வரைக்கும் குழப்பம் இல்லை. அந்த உடல் பயிற்சியை அகநிலையோடு தொடர்பு படுத்தி செய்யணும்னா தகுந்த ஆசிரியர்கிட்ட போகணும். இல்லைன்னா மிகப்பெரிய பின்விளைவு வரும். செய்யக்கூடாது. நீங்க யாரும் கேட்கறதே கிடையாது. எல்லாம் சமஷ்டியா வச்சே பழகியாச்சு. 100 பேர் வந்தாலும் வாயுவாங்க உனக்கு ஆசனாதியங்கள் கத்துத்தரேன். எப்படி? இவைகளுக்கு உண்டான நூல்களை எல்லாம் முறையா படிக்கும் போதுதான் தெரியும் எத்துணை அளவில் இவர்கள் தவறானவற்றை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனால பாட்டுக்கு வந்துருவோம். ஆகவே நோக்கு மாதிரத்தினும் மற்றைய மந்திர விதி வருமோ? 5 எழுத்து மந்திரத்தை ஓதி ஓதி உருவேற்றியவர்கள் மத்தியில பிறரால் ஏவ விடப்படக்கூடிய மந்திரங்கள் செயலாற்றாது. ஆகவே சமணர்களால் ஏவின மந்திரம் ஞான சம்பந்தரையும் அவரை சார்ந்தவர்களையும் சேராது ஒழிந்தது. அவ்வளவுதான் விளக்கம். ஆகவே மந்திர விதி வருமே பூதி சாதனார் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் திருநீற்றை சாதனமாக பூண்ட ஞான சம்பந்தர் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மடத்தில் இவர்கள் சமணர்களால் புனைந்து ஏவப்பட்ட அந்த மந்திரம் சாதியா வகை ஏது ஒன்றையும் செய்யல. சம்பந்தரையோ அவரை சார்ந்தவர்களையோ இந்த சமணர்களால் ஏவப்பட்ட மந்திரம் ஏது ஒன்றையும் செய்யல. கண்ட அமன் குண்டர்கள் நம்மால் உருவான மந்திரம்
இவர்களுக்கு ஒன்றும் நிகழ்த்தாமல் போய்விட்டதே என்று தளர்ந்தார்கள். எப்படி சம்பந்தரையும் அவரை சார்ந்தவர்களையும் நாம் அழிப்பது என்று தெரியாமல் தளர்ந்தார்கள், தடுமாறினார்கள். அடுத்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.